தேங்காயில் நெய் தீபம் அப்படின்றது வாராகிக்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம வந்து தேங்காயில் நெய் தீபம் போடும்போது நெய் தான் நிறைய பேர் வந்து நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறாங்க. ஆனால் தேங்காயில் தீபம் போடும்போது நம்ம நெய் விட்டு தான் வந்து நம்ம வந்து தீபம் போடணும். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி. இது கோயிலில் மட்டும்தான் போடணுமா, வீட்டில் போடுங்க? கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி எல்லாருமே தேங்காயில் வந்து நெய் தீபம் போடணும் அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறோம், அம்மா எனக்கு இந்த வேண்டுதல் இருக்குது, இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேங்காயில் வந்து நெய் விளக்கு நம்ம போடலாம். இல்லை நம்ம ஒரு வேண்டுதலை முன்வைக்கலாம், அம்மா நான் இந்த வேண்டுதலை முன்வைக்கிறேன், இதை நீ எனக்கு நிறைவேற்றி தாமா, நான் ஒரு 3 வாரம் உனக்கு 3 பஞ்சமிக்கு நான் உனக்கு தேங்காயில் வந்து நெய் தீபம் போடுறேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்காகவும் முன்வைத்து நம்ம போடலாம். வேண்டுதல் நிறைவேறிய பிறகும் 3 வாரம் 4 வாரம் 5 வாரம் நம்ம கணக்கு வைத்து நம்ம வந்து நெய் தீபம் நம்ம போடலாம். ஆகவே நெய் தீபம் போடும்போது இன்னொரு கேள்வி வரும், அந்த தீபம் போட்டதுக்கு அப்புறமா அந்த தேங்காயை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேணாம். அதை வந்து அந்த எரிந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்து நம்ம செடிகள் இருக்கக்கூடிய பகுதியில கால் மிதிப்படாத பகுதியில் நம்ம போட்டுட்டு அந்த தேங்காயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம்.